ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டான கம்பு லட்டு. இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு கம்பை எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு ஈரத்துணி இல்லாமல் நல்ல காட்டன் டவலாக இருந்ததுன்னா அதை விரித்து இந்த கம்பையும் போட்டு பரப்பி விடுங்க. பரப்புனதுக்கப்புறம் அதை காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் பொட்டுக்கடலை போட்டு அதே எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட ஏலக்காவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அதே பேனில் வறுத்த வேர்க்கடலை இல்லைனா பச்சை வேர்க்கடலை எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ வறுத்து எடுத்திருக்கேன். இதை தோல்லாம் நீக்க வேண்டாம். தோலோடு அப்படியே போட்டு அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கம்பை காய வச்சுருந்தோம்ல ஃபேனுக்கு அடியில் 1 மணி நேரம், அது கையில் ஒட்டலை. இப்போ அதை எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வரும். பொரியிற ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி அதை சலிச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். ஏன்னா பொட்டுக்கடலையில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பிலாம் இருக்கும். அதனால் அதை சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் அந்த வேர்க்கடலையும் போட்டு அரைச்சிக்கோங்க. தோலெல்லாம் நம்ம நீக்க வேண்டாங்க. தோலோடு போட்டு அரைச்சிக்கோங்க. சிறப்பாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்பு ஆற வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஏன் சலிக்கிறேன்னு சொன்னேன்னா திப்பி திப்பியாக இருக்கும். இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் பையன்கிட்ட டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன். பத்தலைன்னு சொன்னால் நான் உடனே அதில் கொஞ்சம் மண்டை வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுட்டேங்க. சுடுதண்ணி காய வச்சு தண்ணியை ஊற்றி அந்த சூடாக வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி பிடிச்சோம்னா லட்டு தயாராகிடுங்க. சிறப்பான கம்பு லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வருங்க. இது 1 வீக் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாவே இருக்கும். இதில் ஒரு சிலவங்க தேங்காய் எள்ளெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இப்போ நான் சுடுதண்ணியை கொதிக்கலாம் வைக்க வேண்டாங்க. மிதமான சூட்டில் வச்சு ஊற்றிட்டு நல்லா மாவை பிணைஞ்சிட்டு, ஏன்னா பைண்டிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குது. அதனால் டக்குன்னு பிடிச்சிரும். நம்ம உருட்டி லட்டு மாதிரி வச்சிடலாங்க. இது சின்னவங்க சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கும் கொடுத்துடலாம். பெரியவங்களுக்கு காலையில் 1 சாயந்தரம் 1ன்னு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என் பையனோட ஸ்கூல் பிஸ்னஸ் ப்ளேக்காண்டி தாங்க செஞ்சு கொடுத்து விட்டேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்